வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா HPL ஷீட் vs WPC ஷீட். இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஷீட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, உங்கள் கேட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ஷீட் போட்டால் சூட்டபுளாக இருக்கும், இது போல் பல வகையான சந்தேகங்கள் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், எது லைஃப் லாங் டூரபிலிட்டி வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம HPL ஷீட்டை பற்றி பார்த்துடலாங்க. HPL ஷீட்னா ஹை ப்ரெஷர் லேமினேட் ஷீட். இந்த டைப் ஆஃப் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் லேயர்ஸை அட் ஸ்ட்ரெச்சில் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ரெசின் மூலயமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோட் பண்ணியிருப்பாங்க. இதனால் உங்களுக்கு அதோட லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடன் ஃபினிஷிங் லுக்கில் வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 mm திக்னஸ்லேருந்து 6 mm 8 mm சொல்லிட்டு உங்களுக்கு மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இதோட திக்னஸ். இதோடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 8x4 மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த HPL ஷீட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி ஷீட்னே சொல்லலாம். இப்போ நம்ம WPC ஷீட்டை பற்றி பார்த்துடலாங்க. WPC ஷீட்டுங்கிறது வுட் அண்ட் பிளாஸ்டிக் காம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுடன் பார்லிமர் இல்லை வுடன் ஃபைபர் மூலியமாக என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி வரும். இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் HPL ஷீட் மாரி தான் இருக்கும். காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட டிஃபர் ஆகும். உங்களுக்கு அந்த காம்பனன்ட்ஸ் வேறு, இதோட இதில் இருக்கிற மெட்டீரியல் யூசேஜ் காம்பனன்ட்ஸுங்கிறது வேறு. ஏன்னா இதில் வந்து வுடன் ஃபைபரும் அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் காம்போசைட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஷீட் வரும். இந்த ஷீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 mmலேருந்து அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். அதே போல் 8x4லேயும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் இருக்கும். இப்போ இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். HPL ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டோட ஃப்ரேம் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷிங்கில் இருக்குது, இல்லைனா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுக்குறீங்கன்னா சென்டரில் இந்த HPL ஷீட் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு மாடர்ன் ப்ரீமியம் லுக் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. இதே நீங்கள் WPC ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுடன் லுக் மட்டும்தாங்க கிடைக்கும். ஆனால் அந்த மாடர்ன் ரிச் லுக்கு உங்களுக்கு அந்த பாலிஸ்ட் லுக் அப்படி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ரெண்டுமே வந்து ஒரு லெவலான சிமிலரான ஒரு லுக்கில் தான் இருக்கும். பட் இது எலகண்ட்டாக இருக்கும். HPL ஷீட்டுங்கிறது ஒரு எலகண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு மாடர்ன் டிசைனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு WPC ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலகண்ட்டான ஒரு வுடன் ஃபினிஷிங் லுக்கில் மட்டும் தான் இருக்கும். பட் ரெண்டுத்துக்குமே வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும் அதோட அப்பியரன்ஸ் பேட்டர்ன் வந்து. பட் அதோடைய திக்னஸும் சரி, அதோட ப்ராடக்டோட குவாலிட்டியும் சரி, ரெண்டுத்துக்குமே வேரி ஆகும். அதோட அப்பியரன்ஸும் வந்து வேரியேஷன் இருக்கும். இப்போ இதில் இருக்க கலர் வெரைட்டிஸ் பார்த்துடலாங்க. HPL ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைடு வெரைட்டிங்க, மல்டிபிள் கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். வுடன் கலர்ஸில் மட்டும் கிடையாது. நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் கலர்ஸில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டுக்கு லுக்கு மேட்ச் பண்ணுற மாரி என்ன கலர் வேணும், இல்லைனா உங்களோட வால் பில்லருக்கு மேட்ச் பண்ணுற மாரி என்ன கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம HPL ஷீட்டில் வந்து கொண்டு வர முடியுங்க. ஆனால் இந்த WPC ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து வுடன் ஃபினிஷிங் லுக்கில் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதில் வுடன் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கறனால வுடன் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு நிறைய வரும் தவிர்த்து மற்றபடி நீங்கள் மற்ற கலர்ஸ் வந்து அதில் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர முடியாது. இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா எது ஹெவியராக இருக்கும்னா HPL ஷீட்டை விட WPC ஷீட் வந்து உங்களுக்கு ஹெவியராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 6 mmல வந்து நம்ம HPL ஷீட் வாங்குறோன்னா அதே 6 mmல நம்ம வந்து ஒரு WPC ஷீட் வாங்கினோன்னா இதை விட அது ஹெவியராக இருக்கும். உங்களுடைய கேட்டோட வெயிட் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேப்ரிகேட்டர்கிட்ட இந்த எத்தனை நீங்கள் திக்னஸில் போடுறீங்க, HPL போடுறீங்களா WPC ஷீட் போடுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. ரெண்டுத்தில் எது வந்து ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியல்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் HPL ஷீட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் மல்டிபிள் லேயர்ஸ் அட் ஸ்டெச்சில் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு வண்டியை வச்சு இடித்தாலோ இல்லைனா வந்து அதை ரொம்ப வளைச்சாலோ சரி அவ்வளோ சீக்கிரம் வந்து அது பிரேக் ஆகாது. இதே வந்து WPC ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அதை வளைச்சாலோ இல்லை பெண்ட் பண்ணாலோ அது அப்படியே பெண்ட் ஆகிடும், இல்லைனா உடஞ்சிரும். ஸோ வென் கம்பேர்ட் டு HPL ஷீட்டு உங்களுக்கு WPC ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாகவே இருக்குங்க. இப்போ இது அவுட்டோர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அவுட்டோர் ஃப்ரெண்ட்லிங்க. உங்களுக்கு மழை, வெயில், புயல், அதே போல் கரையான் அரித்தல் இந்தமாரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு HPL ஷீட்டாக இருந்தாலும் சரி WPC ஷீட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவுட்டோரில் ஒரு கேட் போடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு ஷீட்டில் எந்த ஷீட் வேணால் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தில் எது காஸ்ட் எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPC ஷீட்னே சொல்லுவேன். ஏன்னா HPL ஷீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் ஹையாக இருக்கும், ஆனால் நல்ல மாடர்ன் லுக் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எலகண்ட்டான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு HPL ஷீட்டில் கிடைக்கும். இதே வந்து WPC ஷீட்லேயும் உங்களுக்கு அதே லுக்கு கிடைக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு வுடன் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அதில் உங்களுக்கு நாளடைவில் இந்த WPC ஷீட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் HPL ஷீட்டில் வந்து அந்த ஃபேட் கூட இருக்காது. அதனால தான் அது வந்து காஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து ஒரு ஷீட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் WPC ஷீட் போகலாம். இல்லை எனக்கு காஸ்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் HPL ஷீட்டுக்கே போயிடலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். HPL ஷீட் போடலாமா இல்லைனா WPC ஷீட் போடலாமான்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம Silvervista டீம் உங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீ சைட் விசிட் பார்த்து என்ன டைப் ஆஃப் ஷீட் போட்டால் சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் தருவாங்க.